ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மித்ரன் ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி சடனாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிவில் ஒரு இன்ஜினியரிங் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ஆஃப் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே த்ரூ நியூஸ் பேப்பர். ஓகேங்க, எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் ஆடு கொடுத்துருந்தாங்க. இந்தமாரி இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் நாங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். 9th நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சி மட்டும் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன போஸ்டிங்க்கு வந்து வேக்கன்சி இருக்குது, இதுக்கான எக்ஸாமினேஷன் நாங்கள் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷன், ஓகே, ஃபுல்லாக ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. என்னென்ன சிலபஸ்ஸு, ஓகே, இப்போ சிவிலுக்கு என்ன சிலபஸ், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், ஓகே, எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் கொடுத்துறாங்க. ஏஜ் லிமிட் எல்லாமே ஃபுல்லாக கொடுத்துறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அந்த 3 டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு போயிடுங்க. ஓகே, TNMAWS இது உள்ளே போனீங்க அப்படின்னாவே இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஓகே, இந்த வெப்சைட்டில் மட்டும்தான் இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஓகேங்களா? இதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அந்த நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி ஒரு 3 டிபார்ட்மெண்ட் சொல்லியிருந்தேன். டிபார்ட்மெண்ட் ஆஃப் த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேட்டர், அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்டு ட்ரைனேஜ் போர்டு, அதிலிருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை அண்டு சீவேஜ் போர்டு. ஓகேங்களா? இந்த 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து நான் நியர்பை, ஓகேங்களா, 1900 வேக்கன்சி பார்த்தீங்க அப்படின்னா அதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான த ஃபுல் நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி வந்துருச்சு. ஓகேங்களா? டேட் இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் டேட் வந்து அன்றைக்கி வந்துச்சு. பட் 6th அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே அதுக்கு நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் ஆன்லைன் அப்ளிகேஷன் 9th தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? எலிஜிபிள் கேண்டிடேட் த்ரூ ஆன்லைன் மோடு அப் டு இது வரையும், ஓகே, 9th ஸ்டார்ட் ஆகுது. 9th ஸ்டார்ட் ஆகி, ஓகேங்களா, மார்ச் 12 வரையுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது நம்பர் ஆஃப் வேக்கன்சி, இது நம்ம நியூஸ் பேப்பர் கட்டிங்லேயே பார்த்தோம். ஓகேங்களா? அசிஸ்டன்ட் இன்ஜினியர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனில் எத்தனை வேக்கன்சி, அடுத்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஃபார் சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை அந்த சிவேஜ் போர்டில் நம்பர் ஆஃப் வேக்கன்சி, அதுக்கப்புறம் முனிசிபாலிட்டியில் எவ்வளவு, டுவார்ட் போர்டில் எவ்வளோ சிவில் வேக்கன்சி அப்படிங்கிறத முன்னாடியே பார்த்தோம். இந்த ஸ்கேல் பே எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனில் இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ், இந்த இதில் எல்லாமே ரீட் அவுட் பண்ணி பாருங்கள். எந்த இடத்துலையும் டெம்பரவரி பேசிக்னு போடவே இல்லை. ஓகேங்களா? த்ரூ அண்ணா யூனிவர்சிட்டி மூலயமா தான் டிஎன்பிசிக்கு பதிலாக அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு என்ன சொல்ல வருது, ஓகேங்களா, எந்த ஒரு டெம்பரவரி பேசிக் டெம்பரவரி மோடுன்னு கொடுக்க மாட்டாங்க. டெம்பரவரிக்கு இவ்வளோ தூரம் அவங்க அனௌன்ஸ் பண்ண அவசியமே கிடையாது. ஓகே, இவ்வளோ தூரம் எக்ஸாம் வச்சு பண்ணணும் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது. ஸ்கேல் பேலாம் இவ்வளோ தூரம் கொடுக்கணும் அவங்களுக்கு அவசியமே கிடையாது. ஓகே, கான்ட்ராக்ட் பேசிக்கில் 3 இயர்ஸ் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து இது பண்ணிடலாம். அதுக்கு எக்ஸாம் அந்த மாதிரிலாம் கண்டக்ட் பண்ண அவசியமே கிடையாது. சொல்ல வரதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இது 100% த பியூர் மெரிட் தான். ஓகே, மெரிட் மீன்ஸ் அது கவர்மெண்ட் ஜாப்னு சொல்ல வரும். ஓகேங்களா? ரீசன் இதான். அதனால் நிறைய பேர் உங்களை சொல்லுவாங்க, ஓகே, நீங்கள் உங்களோட ஒர்க்கை படிக்கிறத கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஓகேங்களா? அதனால் சில விஷயங்களை மைண்டு கொண்டு போகாதீங்க. இது எப்படி இந்த இதை வந்து எப்படி ஃபில் பண்ண போகிறாங்க, ஓகேங்களா? நிறைய பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க, இது வந்து வேக்கன்சி இப்படி தான் ஃபில் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. நம்மளோட இது படிக்கிறத அதை பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஏன்னா டுவார்ட் போர்டில் நிறைய பேர் உள்ளே போயிருக்காங்க எக்ஸாம் எழுதி. ஓகே, 2016-17 இதே ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு தமிழ்நாடு வாட்டர் ட்ரைனேஜ் போர்டில் நல்ல மார்க் எடுத்து உள்ளே போயிருக்காங்க. ஓகேங்களா? அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறேன். சரி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக இப்போ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் 146 சொல்லியிருக்காங்களே, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவே அவன் வேக்கன்சி கொடுத்துட்டான். இது சொல்கிறது முனிசிபால், ஓகே, கார்பரேஷனில் உள்ள எல்லா இதுவுமே அவன் வேக்கன்சி விட்டுட்டான். எந்தெந்த இதுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சி இருக்குது அப்படின்ட்டு. ஓகேங்களா? இப்போ ஆவடி மாநகராட்சி, இது எல்லாமே எல்லா மாநகராட்சிக்கும் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சி இருக்குது, அதில் என்ன கேட்டகரியில் இருக்குன்னே கொடுத்துட்டான். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பிளானிங் இன்ஜினியர், அதில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சி, இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை வேணாலும் கோத்ரூ பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அடுத்தது டிராப்ஸ்மேன், ஓகேங்களா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிராப்ஸ்மேன் 35 வேக்கன்சிக்கு எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக இதில் இதை மென்ஷன் பண்ணியிருக்கான். சானிடரி இன்ஸ்பெக்டர், இதுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சிவில். ஓகேங்களா? இது நம்பர் ஆஃப் வேக்கன்சி முனிசிபாலிட்டிஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஜென்ரல் ஜென்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியரில் 13, டவுன் பிளானிங்கில் 1, சானிடரி இன்ஸ்பெக்டர் ஓவர்சீஸில் 19 வந்து பார்த்தீங்கன்னா டிராப்ஸ்மேனில். ஓகேங்களா? இது வேக்கன்சி முனிசிபாலிட்டிஸில். அதேமாரி இந்த வேக்கன்சி இன், ஓகேங்களா, டவுன் பிளானிங் இந்த இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜூனியர் இன்ஜினியரிங்கில் என்ன வேக்கண்ட்டு அப்படிங்கிறத இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொரு கேட்டகரியுமே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து ஜென்ரல் உமன்ஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சி. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பிசி
ஓகேங்களா. பிசியில் பிசி முஸ்லீம் இருந்துச்சுன்னா இது இருக்குது. இதுலேயுமே பிசிஎம் பிசி முஸ்லீமில் பிஎஸ் டீமில் வேக்கன்சி பாருங்கள். ஓகே, ஒன்று மட்டும்தான், டிராப்ஸ்மேனில் மட்டும்தான். ஓகேங்களா. அப்போ இதோட வேக்கன்சி டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு தெளிவாக தாங்க கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. அடுத்தது நம்ம அடுத்த இதுக்கு ஓகேங்களா, டவுன் பிளானிங் ஜூனியர் இன்ஜினியர், இது டிப்ளமோ கேட்டகரி. அந்த இதுலையுமே ஓகேங்களா, நார்மலாக டவுன் பிளானிங்கில் எவ்வளோ இது இருக்குது, வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத இன்க்ளூடிங் கேஸ்ட் வைஸாக அவன் கொடுத்துட்டான். கேட்டகரி வைஸ் அவன் தெளிவாக நமக்கு கொடுத்துட்டான். ஓகேங்களா. ஓவரால் நமக்கு ஒரு ஓவர்வியூமே கொடுத்துருக்கான். இது நிறையா இருக்குது, இதை பார்த்துங்க. அடுத்து நமக்கு ஓவராலாகவே கொடுத்துறாங்க. அடுத்து டாட் போர்டில் ஜென்ரல், ஓகே ஜென்ரலில் ஜென்ரல் கேட்டகரியில் ஓகேங்களா, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் 9 சிவிலில் ஓகேங்களா, மெக்கானிக்கல் அடுத்து ஜூனியர் இன்ஜினியரில் 4. அதேமாரி ஒரு பிசி எடுத்துக்கங்க, எம்பிசி எஸ்சி, அதில் எல்லாத்தையுமே நம்பர் ஆஃப் வேக்கன்சி தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துறாங்க. இந்த 58 வேக்கன்சியை நான் இதில் தான் ஃபில் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நம்ம டிஎன்பிசியில் எப்படி கொடுப்பாங்களோ அதேமாதிரி மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதேமாதிரி சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை அண்ட் சிவேஜ் சானிட்டரி போர்டுமே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. இதில் பிஎஸ்டிஎம் சில பேர் கேட்பீங்க, பிஎஸ்டிஎம்க்குமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. பிஎஸ்டிஎம் ஜென்ரல்லே 4 வேக்கன்சி. ஓகேங்களா. அடுத்து பிசி, ஓகேங்களா, பிசியில் இங்கே இருக்குது பாருங்கள். ஓகேங்களா, ஒரு வேக்கன்சி ஃபார் த பிஎஸ்டிஎம்க்கு. ஓகேங்களா, எல்லாமே அது கேட்டகரி கொடுத்துருக்காங்க. உமன்ஸ் கேட்டகரியில் விடோ எல்லாத்துக்குமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அதனால் நோட்டிஃபிகேஷன் எடுத்துகிட்டு கொஞ்சம் படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட கேட்டகரி என்னன்னு பார்த்துக்குங்க. அந்த கேட்டகரியில் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சி இருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கங்க. ஓகே, உங்களுக்கு தேவை ஒரு வேக்கன்சி தான். ஓகேங்களா. கொஞ்சம் ஹோப்பப் பண்ணுறதுக்கோசரம் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட வேக்கன்சி நம்ம கேட்டகரியில் இவ்வளோ வேக்கன்சி இருக்காட்டுக்கு அப்படின்னு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக ஒரு வைப் கிடைக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்ஸ். ஓகேங்களா. இப்போ நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா நான் இன்னும் முன்னாடியே நமக்கு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்தது தான். அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிறது 9ஆம் தேதியிலேருந்து. ஓகேங்களா. நமக்கு வெப்சைட் இன்னும் ஓப்பன் ஆகலை. நமக்கு டைரெக்டாக இது ஆன் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 12 ஓகேங்களா மேலே கொடுத்துருக்காங்க. 9/2 12/3 வரையும் ஓகே நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதில் ஏதோ கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 days டைம் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இதில் 2 போஸ்டிங் இருக்குது. ஒன்று பிஇ கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஓகே பிஇ கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங்கான இது ஓகே 30ஆம் தேதி ஆஃப்டர்நூன், மார்னிங் ஃபோர்நூன் அண்ட் ஆஃப்டர்நூன் 2 எக்ஸாம். மார்னிங் ஃபுல்லாகவே நமக்கு டெக்னிக்கல் பேப்பர், ஆஃப்டர்நூன் உங்களுக்கே தெரியும் ஜென்ரல் ஸ்டடீஸு. ஓகே, தமிழ் எலிஜிபிலிட்டி அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸு. இது பிஇ ஓகேங்களா, சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல். இப்போ எலக்ட்ரிக்கல் முடித்தவங்க எலக்ட்ரிக்கலுக்கு என்னென்ன வேக்கன்சி இருக்கோ ஈசி டிபார்ட்மெண்ட்டுமே எழுதலாம். அதையும் நல்லா பாவிச்சுங்க. அடுத்தது இது வந்து டிப்ளமோ கேட்டகரி. ஓகேங்களா. இப்போ டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான எக்ஸாம் வந்து 29. ஓகேங்களா. இது வந்து சனிக்கிழமை நடக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். ஓகேங்களா. அதே தான், பட் சிலபஸ் வேறு. ஓகேங்களா. இங்கே சப்ஜெக்ட் பேப்பர் டிகிரி ஸ்டாண்டர்ட், இந்த சப்ஜெக்ட் பேப்பர் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே கம்பல்சரி அந்த இதுதான். இது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் தமிழ் எலிஜிபிலிட்டி. இந்த இதில் டிகிரி ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸ் இதில் பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் இருக்கும். இதில் நிறைய பேர் இருக்கும், நான் சார் பிஇ முடிச்சிருக்கேன், அப்போ டிப்ளமோ லெவலையும் நம்ம எழுதலாமா? ஓகேங்களா. அதுக்கான கீழே தான் அதுக்கான இது மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏஜ் லிமிட் நிறைய பேர் கேட்டிங்க. ஏஜ் லிமிட் நம்ம டிஎன்பிசியில் என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே தான். இங்கே அப்ளிகேஷன் நாட் பிலாங் டு எஸ்சி அவங்களா தவிர. ஓகே, ஒன்லி ஓசியாக இருந்தீங்க அப்படின்னா 32 தான். ஓசி கேட்டகரிக்கு மட்டும். அந்த 32லே சம் டிஎன்பிசி ரூல் இருக்குது. ஓகேங்களா. ஒரு 3 years இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா இது கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ரிமைனிங் கேட்டகரி. ஓகேங்களா. இங்கே இருக்கிற ரிமைனிங் எல்லா கேட்டகரிக்குமே நோ ஏஜ் லிமிட். திரும்பி ஒரு தாட்டி சொல்லிடுறேன், நோ ஏஜ் லிமிட். நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் உங்களுக்கு கிடையாது. அப் டு நீங்கள் 58 வரையுமே நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். அதை தான் இதில் மெயின் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஏஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் கொடுத்துருங்க, எக்ஸர்வீஸ் என்ன இருந்தால் அது ஓசி கேட்டகரி மட்டும் நீங்கள் பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. மேலே நம்பர் ஆஃப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. மேபி இங்கே போஸ்டிங் இருக்குது பாருங்கள். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கார்பரேஷனுக்கு இங்கே கண்டிப்பாக நீங்கள் பிஇ சிவில் முடிச்சிருக்கணும். ஓகேங்களா. அது நீங்கள் டிப்ளமோ முடிச்சுட்டு சிவில் பிஇ முடிச்சினாலும் பரவாயில்ல, அது நோ இஷ்யூ. ஓகே, மஸ்ட் பாஸ் இன் பிஇ டிகிரி இன் சிவில் ஆர் மெக்கானிக்கல். ஓகேங்களா. மெக்கானிக்கல் ஆர் சிவில் இதை முடிச்சிருந்தாவே. இப்போ சிவில் பிக் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி செப்பரேட் சிலபஸ், மெக்கானிக்கலாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி சிலபஸ் இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது இந்த சென்னை ஓகே மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை இந்த சிவேஜ் போர்டில் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுலேயும் மெக்கானிக்கல் சிவில், இதுலேயும் மஸ்ட் பாஸ் ஏ டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங். ஓகேங்களா. மஸ்ட் பாஸ் இன் இது இருக்க எல்லா யூனிவர்சிட்டியும் அப்ளை பண்ணலாம். ஏஎம்இ நீங்கள் முடிச்சிருந்தா கூடயுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதை தான் சொல்கிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே அசிஸ்டன்ட் முனிசிபாலிட்டியில் மஸ்ட் பாஸ் இன் சிவில் இன்ஜினியரிங், இந்த மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல்
இன்னொன்று சொல்லிட்டேங்க, இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கொடுத்துருந்தாவே ஈஸி நீங்கள் எலிஜிபிள். ஓகே, எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷனும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, ஏன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சியை பொறுத்து எலக்ட்ரிக்கல் காமனாக கொடுப்பாங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் முடித்தவங்க, எலக்ட்ரிக்கல் முடித்தவங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடித்தவங்க எல்லாமே இதுக்கான இது எலிஜிபிள் தான். ஓகேங்களா, அதுக்காக தான் இதை எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதேமாரி டுவாட் போர்டில் கண்டிப்பாக இந்த சிவில் முடிச்சிருக்கணும். டுவாட் போர்டில் அசிஸ்டன்ட் மெக்கானிக்கல் இது ஒன்லி பியூர் ஃபார் சிவிலுக்கு. டுவாட் போர்டில் இந்த சிவில் அதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சி பாருங்களேன், இதில் மட்டுமே 58 வேக்கன்சி நமக்கு மட்டுமே. ஓகே, மெக்கானிக்கலுக்கு எத்தனை அப்படின்னா 14 வேக்கன்சி. ஓகே, சென்னை முனிசிபல் எலக்ட்ரிக்கல் இது ஒன்லி ஃபார் எலக்ட்ரிக்கல். இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், a degree in electrical engineering or electrical and electronics engineering or electronics and communication engineering. இதை தான் இங்கே மீன் பண்ணுறாங்க. ஓகே, எலக்ட்ரிக்கல் முடிச்சிருந்தாலும் சரி, எலக்ட்ரானிக் ஈஸி முடிச்சிருந்தாலும் சரி, இன்ஸ்ட்ருமெண்ட் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, அடுத்து அசிஸ்டன்ட் பிளானிங் இன்ஜினியரிங்க்கு இதான் டிகிரி இன் பிளானிங். நல்லா பாருங்களேன், இந்த இதில் டிகிரி இன் பிளானிங் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அந்த இதில் யாருமே இல்லை அப்படின்னா தான் சிவில் இன்ஜினியரிங் போவாங்க, அடுத்தது ஆர்கிடெக்சர் போவாங்க. Provide the preference will be given those who are completed master degree in planning. ஓகே, எம்பிளான் சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்குங்களா? அதெல்லாம் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு தமிழ்நாட்டிலே ஒரு எத்தனை பேர், ஒரு 200-300 பேருக்கு மேலே தான் படிச்சிருப்பாங்க. இங்கே அதில் எத்தனை பேர் எக்ஸாம் எழுத போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த ஃபுல் இதுவுமே பிளானிங் அண்ட் கோஆப்ரேஷன் இது ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அதில் யாருமே எக்ஸாம் எழுதலை அப்படின்னா தான் நம்மளோட இதுக்கு வருவாங்க. ஓகேங்களா, அந்த ஒரு ரீசனாக தான். நெக்ஸ்ட் இந்த டவுன் பிளானிங் ஆஃபீஸர் 2 கிரேடில் இந்த முனிசிபாலிட்டி இது. நெக்ஸ்ட் இது ஃபுல்லாகவே டிகிரி லெவல். இதுக்கு மேலே பார்த்தது எல்லாமே 8 வரையுமே டிகிரி லெவல். இப்போ 9ஆவதுலேருந்து 9th போஸ்டிங்லேருந்து சில இது வரையுமே 16 வரையுமே பார்த்தீங்க அப்படின்னா மஸ்ட் பாஸ் இன் என்ன எழுதுங்க சிவில். ஓகே, டிப்ளமோ சிவில் இன்ஜினியர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். டிப்ளமோ ஒரு மெக்கானிக்கல், டிப்ளமோலாம் எலக்ட்ரிக்கல். ஓகேங்களா, இங்கே டுவாட் போர்டு ஜூனியர் பாருங்களேன், இந்த இது மஸ்ட் பாஸ். ஓகே, சாரி, இங்கே டுவாட் போர்டு. ஓகே, த சிவில் இன்ஜினியர் டிசிஇ அவார்டட் பை த ஸ்டேட். நம்ம டோட் இது பண்ணுறது. ஓகேங்களா, எனி டிப்ளமோ ரெகனைஸ் இன் தமிழ்நாடு ஈக்குவலன்ட்டும் வேறு யூனிவர்சிட்டியில் நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் அப்படிங்கிறாங்க. அடுத்து டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு மஸ்ட் பாஸ். ஓகே, பாசஸ் இன் ஏ டிப்ளமோ இன் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஓகே, நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். பிஇ முடிச்சிருந்தாலும் எழுதலாமா அப்படின்னா அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஏன்னா நிறைய இஷ்யூ இதில் போயிட்டுருக்குது. அதனால் பிஇ முடிச்சிருந்தால் கண்டிப்பாக எழுதுறதுக்கான பாசிபிள் கொடுப்பாங்க எனக்கு. ஏன்னா இப்போ ஜேடிஓ ஓவர்சீஸ் எக்ஸாம்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதுலேயும் டிப்ளமோ சிவில் தான் ஃபஸ்ட்டு போடுவாங்க எலிஜிபிள். ஓகேங்களா, அதில் இன்ஜினியரிங் முடித்தவங்க எல்லாமே அப்ளை பண்ணுவாங்க. அதே கேட்டகரி தான் இதுலேயே இருக்கும். ஓகே, அதனால தான் எக்ஸாம் வந்து அப்படி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் மேபி தெரியல, பார்ப்போம். ஓகேங்களா, மஸ்ட் பாஸ் இன் டிப்ளமோ. இது மட்டும் கொஞ்சம் இஷ்யூ இருக்குது, பார்த்துட்டு சொல்கிறோம். ஓகேங்களா, ஏன்னா சில பேர் வந்து இதுங்கிறாங்க, ஆனால் பட் இங்கே மஸ்ட் பாஸ் இன் டிப்ளமோ தான் சொல்லியிருக்காங்க. சில போஸ்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ டிராப்ஸ்மேனுக்கு வந்து ஐடிஐ கொடுக்கவே இல்லைங்க. ஓகே, ஐடிஐ தான் ஒன்லி ஃபார் டிப்ளமோ சிவில் முடிச்சிருந்தாவே எலிஜிபிள் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, ஓவர்சீஸ்க்கு டிப்ளமோ சிவில், எலக்ட்ரிக்கல் போஸ்டிங்க்கு எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கலுக்கு இந்த மெக்கானிக்கல். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒர்க் இன்ஸ்பெக்டர் பார்த்திங்க அப்படின்னா மஸ்ட் பாஸ் இன் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல். இந்த 3ல் எது முடிச்சிருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒர்க் இன்ஸ்பெக்டர். சானிடரி இன்ஸ்பெக்டருக்கும் அதே தான். ஓகேங்களா, சானிடரி இன்ஸ்பெக்டர் சாரிவா இதுக்கு மட்டும் இந்த பிஎஸ்சி டிகிரி இன் ஜுவாலஜி. ஓகே, அவங்க முடிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள். ஓகேங்களா, இன்னொரு சானிடரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ்னு நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, நிறைய பேர் படிச்சிருக்காங்க, அவங்களும் இதில் எலிஜிபிள். ஓகேங்களா, இதாங்க அந்த பேசிக் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இதுவரையும் டிகிரி முடிச்சிருந்தா, அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ முடிச்சிருந்தாலும், டிப்ளமோ படிக்கல நான் பிஇ தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னாலும் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கோம். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் த்ரூ ஆன்லைனில் தான், அதில் பிக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா, ஏன்னா ஜேடிஓக்கு ஃபஸ்ட்டு அப்படி தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுமே அப்ளை பண்ணாங்க. ஓகே, இன்ஜினியரிங் முடித்தவங்களும் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, டேரெக்டாக இன்ஜினியரிங் முடித்தவங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கொஞ்சம் பார்த்துங்க. இந்த எல்லாத்துக்கும் இதெல்லாம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் நோ இஷ்யூ, நம்ம ஸ்டாண்டர்ட் இது எல்லாமே தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அதே இதாங்க பேட்டர்ன். ஓகேங்களா, இங்கே கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது ரொம்ப ஞாபகம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். 101 அப்படிங்கிறது சிவில், 102ங்கிறது மெக்கானிக்கல், 103 அப்படிங்கிறது எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இது எல்லாமே. ஓகேங்களா, அதேமாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, பிளானிங் போஸ்டிங்க்கும் 101 தான், டவுன் பிளானிங்க்கும் 104. ஓகே, சிவில் இன்ஜினியரிங் பிளானிங்க்குமே இதே சிலபஸ் தான். ஓகே, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நார்மலாக ஏஇக்கு. ஓகே, பி லெவலில் டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா அடுத்து டிப்ளமோ லெவலுக்கு. ஓகே, டிப்ளமோ லெவலுக்கு 201, சிவிலுக்கு இந்த 201. ஓகேங்களா, இது எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க. நம்ம நம்பர் ஆஃப் மார்க்ஸ் இதெல்லாம் சும்மா மென்ஷன் பண்ணுறது, பட் இதோட நல்ல மார்க் எடுப்பாங்க. ஓகேங்களா, மினிமம் குவாலிஃபை மார்க் செலெக்ஷன் 150 இதெல்லாம் வராது. இதெல்லாம் 150 தான் லீஸ்ட். இதோட நம்ம மார்க்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா 350க்கு சாலிடாக பார்த்திங்க அப்படின்னா நிறைய மார்க் எடுப்பாங்க. ஓகே, 450க்கு அசால்ட்டாகவே 400 மார்க்லாம் கிராஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஓகே,
இது நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட சிலபஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இப்போ. ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம டிஎன்பிஎஸ்சி மாரி தாங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே 28 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. 28 டிஸ்ட்ரிக்ட்லையுமே சென்டர் இருக்குது. ஓகே, எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே சென்டர் கொடுத்துட்டாங்க. டிஎன்பிஎஸ்சி நம்ம ஏ எக்ஸாம் எழுதுகிறோம்ல அதேமாரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே பார்த்திங்கன்னா சென்டர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் அடுத்து இதே ஸ்டாண்டர்ட் டிவிஷன் இந்த இதுதான். ஓகே, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிலபஸ். நம்ம சிவில் 101 ஓகேங்களா, கோட் நம்பர் அந்த 101க்கான சிலபஸ். யூனிட் 1 பில்டிங் மெட்டீரியல்ஸ், இது மார்னிங் எக்ஸாமுக்கான சிலபஸ் தான். டெக்னிக்கல் எக்ஸாம் அப்படிம்போம்ல, இன்ஜினியரிங் சர்வே இதெல்லாம் இங்கே பார்த்த மாதிரி இருக்குங்களா. கண்டிப்பாக நம்ம டிஎன்பிஎஸ்சியில் ஏஇயில் என்ன சிலபஸோ அதே தாங்க கட் காப்பி பேஸ்ட் போட்டிருக்காங்க, வேறெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா, இந்த நோட்டிஃபிகேஷனில் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாதுங்க. மேலே டிஎன்பிஎஸ்சின்னு வரல, அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேங்களா, மிச்சபடி இருக்கிறது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி கண்டென்ட் தான். ஓகே, இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த டிஎன்பிஎஸ்சி இந்த இடத்துல போட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. மிச்சபடி அவங்க கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன் தான் அப்படியே வந்திருக்கு. ஓகேங்களா, நம்மளோட சிலபஸ் ஏஇக்கு என்ன சிலபஸோ அதே தாங்க. ஓகே, எந்த ஒரு மாற்றமே இல்லை, அப்படியே டிஎன்பிஎஸ்சி ஏஇ சிலபஸை அப்படியே பேஸ் பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா, அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கும் அதே தான். முன்னாடி நம்ம டிஎன்பிஎஸ்சி ஏஇக்கு படித்தவங்களுக்கு அதே சிலபஸ் தான் மெக்கானிக்கலும் கொடுத்துருக்காங்க, இது எலக்ட்ரிக்கலுக்குமே. ஓகே, நம்ம சிவிலில் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணிடுறோம். டவுன் அண்ட் பிளானிங். ஓகேங்களா, கண்டிப்பாக சில போஸ்டிங்கு கம்பல்சரி டவுன் பிளானிங் படிச்சிருக்காங்களா அவங்களுக்கு தான் இந்த சிலபஸ். ஓகேங்களா, நம்ம சிவில் முடிச்சிருந்தா இந்த சிலபஸ் கண்டிப்பாக கிடையாது, மேலே இருக்க சிலபஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அடுத்தது இதுக்கு வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான சிலபஸ் பார்த்துக்குங்க. அடுத்து நம்மளோட இதுக்கு போயிடுவோம், டிப்ளமோ லெவலுங்க. ஓகேங்களா, இப்போ ஜூனியர் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு எல்லாமே டிப்ளமோ லெவல் தான். இதுக்கு என்ன சிலபஸ் நல்லா வாட்ச் பண்ணுங்களா. ஃபர்ஸ்ட் யூனிட் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸு, மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரு, கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸு, டிரான்ஸ்போர்ட்டேஷனு, ஹைட்ராலிக்ஸு, சர்வேயிங்கு, என்வாரன்மெண்டல் இன்ஜினியரிங் பொல்யூஷன் கண்ட்ரோல், எஸ்டிமேஷன், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட். புரியுதா இல்லையாங்க நம்மளோட ஜேடியோட சிலபஸ். ஓகே, ஓவர்சீஸ் இருக்குல்ல, தமிழ்நாடு இந்த கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் இருக்குல்ல அதோட சிலபஸ் தாங்க அப்படியே போட்டிருக்கான், எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணல. அது இந்த சிலபஸை அப்படியே டிட்டோ. ஓகேங்களா, இப்போ நம்ம ஜேடிஓ வரப்போது நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்ல, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி 2 எக்ஸாம். ஓகே, மேபி இது வந்து ஜூன் எண்டில் நடக்க போகுது. நம்ம ஜேடிஓ எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட்டில் நடக்க போகுது. 1-2 மந்த்ஸ் தான் கேப் இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாம் கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஓகே, இது எலக்ட்ரிக்கலுக்கு. நெக்ஸ்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு நமக்கு தெரிஞ்சது தான். ஓகே, ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு காமன் டு ஆல், டிகிரி ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான். அதனால் ஏஇக்குமே அதான், ஜூனியர் இன்ஜினியரிங்கே அதான். ஜென்ரல் ஸ்டடீஸ் இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா, இப்போ 30ஆம் தேதி எக்ஸாமுக்கு இதை நீங்கள் படிக்கணும். இல்லை சார் 29 எக்ஸாம் இந்த டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்னா இதை நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா, இதாங்க த ஃபுல் நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா, அதனால் நோட்டிஃபிகேஷனை கொஞ்சம் கோத்ரூ பண்ணுங்கள். சிலபஸ் இப்போ நமக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு. ஏஇ சிலபஸ் தான், அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் போஸ்டிங்க்கு ஏஇ சிலபஸ்ஸு. நெக்ஸ்ட் ஜூனியர் இன்ஜினியரிங் போஸ்டிங்க்கு டிப்ளமோ லெவல். ஓகே, அங்கே டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் தான். ஓகேங்களா, அதை பார்த்துங்க. ஏஇக்கு டிகிரி, ஜூனியர் இன்ஜினியரிங்க்கு ஓகேங்களா, ஜேஇக்கு டிப்ளமோ ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா, இந்த தாங்க நமக்கு இந்த போஸ்டிங், இந்த தான் நம்ம எக்ஸாமினேஷனு. அதனால் கொஞ்சம் ஓரளவு நீங்கள் கோத்ரூ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். அதனால் ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா, ஒரே திங் தான், இது எப்படி கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படிலாம் கிடையாது. ஓகேங்களா, அன்யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணுறாங்க, எல்லாமே பேப்பர் பென் தான். ஓகேங்களா, எதுவுமே ஆன்லைன் அப்ளிகேஷன் தான், ஆன்லைன் எக்ஸாம்லாம் கிடையாது. ஃபுல்லாகவே நம்ம நார்மலாக ஓஎம்ஆர் சீட்டில் தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, எல்லா ஜீவோவும் எல்லாமே தெளிவாக நமக்கு இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி வேறு டிஸ்கஷனும் போடுவோம். ஒரு 10 days நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணி இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு அப்புறம் ஓகேங்களா, நாங்கள் அதுக்கப்புறம் பிளான் பண்ணியிருக்கோம் என்ன அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்ச் மட்டும் கண்டக்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணோம்.